ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 28 முதல் 30 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும் என்று சொல்லி மெட்டலர்ஜி என்று சொல்லக்கூடியதான உலோகவியலை குறித்து யோபு சொல்லுகிறார். மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் என்று சொல்லி தனி பகுதி இந்த நாட்களிலே பொறியியல் கல்லூரிகளிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் யோபுவின் காலத்தில், உலக தொடக்கத்தின் காலத்திலேயே இந்த ஞானம் அவர் யோபுவுக்கு இருந்ததை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அநேக ஞானமான காரியங்களை இந்த அதிகாரத்திலே யோபு சொல்லிக்கொண்டே போவதை குறித்து பார்க்கிறோம். பல ஞானமான காரியங்கள், விஞ்ஞான காரியங்கள் பலவற்றை சொன்னாலும் கடைசியில் 12வது அதிகாரத்தில் வரும்பொழுது ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வியை யோபு வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுள்ள தேசத்திலே அகப்படுவதில்லை என்று சொல்லி யோபு சொல்லி கொண்டு போகும்போது, இதோ கர்த்தர் மனுஷனை நோக்கி சொன்னதான ஒரு காரியம், இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னார். கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். விசுவாசிகள் தேவனோடு கொள்ளும் உறவுக்கு தேவனுக்கு பயப்படும் பயமும் மரியாதையும் முக்கிய அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு பல பகுதிகளிலே கற்றுத்தருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் பரிசுத்தமான தேவனை நாம் வருத்தப்படுத்தாதபடிக்கு நம்மை கரிசனை உள்ளவர்களாகவும் விழிப்புள்ளவர்களாகவும் ஆக்குகிற அடிப்படையிலே நாம் தேவ பயத்தை கொண்டுள்ளவர்களாக நடக்க வேண்டும். கர்த்தர் அதை அடிக்கடி சோதிப்பார். ஆபிரகாம் வாழ்க்கையில் சோதித்தார். நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று கண்டுகொண்டேன் என்று சொல்லி ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுக்க சொன்ன பொழுது, அது கீழ்ப்படிந்த பொழுது தேவன் அதை சொன்னதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அதான் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7வது வசனத்திலும் 61 சங்கீதம் 5வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 29 அதிகாரத்தில் கடந்த நாட்களிலே தனது வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது என்று இங்கே யோபு விவரித்து சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்திலே கடந்து போனேன். கர்த்தருடைய வேதமே வெளிச்சம், ஆண்டவருடைய வார்த்தையே வெளிச்சம். அந்த வார்த்தையில் நாம் செல்லும் பொழுது நாம் பிரகாசமான வழியில் போக முடியும். கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது என்று சொல்லி, சர்வவல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி கடந்த காலங்களில் இருந்ததான நல்ல வாழ்க்கையை அங்கே யோபு நினைத்து பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தன்னை காப்பாற்றி வந்த நாட்கள், தான் ஒரு காலத்தில் அறிந்திருந்த தேவனோடு உள்ள உறவிற்காக தன் தளராத ஆவலிலே யோபு தொடர்ந்து சொல்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு பாதுகாப்பு இருந்தது, கர்த்தருடைய வெளிச்சம் அவனுக்கு இருந்தது, யோபுவுக்கு இருந்தது, கர்த்தருடைய ஐக்கியம் இருந்தது, நன்மை செய்யும்படி தேவனுடைய கிருபை இருந்தது. இதையெல்லாம் சொல்லுகிறதை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். 30வது அதிகாரம் வரும்பொழுது அங்கே இப்பொழுது உள்ள நிலைமை, இள வயதானவர்கள் எல்லாம் பரியாசம் பண்ணுகிறார்கள். இவருடைய பிதாக்களை நான் என் மந்தையில் காக்கும் நாய்களோடு கூட வெட்கப்பட்டிருப்பேன். இப்பொழுது உதவி இல்லாவிட்டாலும் அங்கே உபத்திரம் கடந்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம், பரியாசம் கடந்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம். தனது வேதனை மிகுந்த சூழ்நிலையை யோபு சொல்லிக்கொண்டே போகிறார். இந்த வேதனை மிகுந்த சூழ்நிலையிலே, பரியாசத்தின் மத்தியில், இதோ மற்றவர்களிடமிருந்து எந்த விதமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் அங்கேயும் பதிலில்லை என்பதை அங்கலாய்த்து சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என்மேல் பாராமுகமாக இருக்கிறீர் என்று சொல்லி தனது தேவன் மீது அங்கலாய்த்து சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. தன் வேதனையை அவர் உள்ளத்தின் குமரலை சொல்லுகிறார்.
தேவனுடைய மக்கள் எல்லோருக்கும் தேவனோடு அவருடைய நடக்கையில் சில குறிப்பிடும் சில அனுபவங்கள் உண்டு. சில சமயங்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைக்காமல் இருக்கிறது. இந்த நமது விசுவாசம் சில வகைகளிலே சோதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. சாத்தானானவன் எவ்வளவோ முயற்சி செய்து யோபுவை சோதித்து சோதனை நடுவிலே கொண்டு போகிறான். அப்பொழுது ஒரு யோபுவினுடைய அங்கலாய்ப்பு நமக்கு தெரிவிக்கிறது. சோதனை காலங்களில் உள்ள அங்கலாய்ப்புகள், வேதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் ஆகியவற்றின் மத்தியிலும் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியமாக இருக்கிறது. ஜெயத்தை ஆண்ட தலைவர் தேவன் நம்மோடு இருப்பார். இதோ நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். விசுவாசிப்போம், ஜெயத்தை எடுப்போம். கர்த்தர் தாமே மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.